அவன் படைச்சான். என்கிட்ட குடுத்தான். அத என்கிட்ட தான் குடுத்திருக்கிறான் இந்த உலகத்த. அத அனுபவி ராஜா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் தான் எழுதியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அத இப்ப கடந்த நாட்கள் எங்கேயோ ஒரு இடத்துல அத அப்படி அப்படி வரும்போது அப்படி அந்த பாட்ட திடீர்னு அது பாடுனோனே, எனக்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னடா இது உலகத்தானுக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கு. நம்மளுடைய மக்களுக்கு இந்த சத்தியம் தெரியலையேன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். वो देखिए उसको इतना समझ था, समझ के साथ वो गीत को वो गायक ने लिखा है कि कैसा लिखा है देखिए, परमेश्वर ने इस संसार को बनाया और वो मेरे हाथ में दिया, इसको जाकर इसमें अनुभव करो, एन्जॉय करो बोल के मेरे हाथ में दे दिया है करके लिखा है। कुछ दिन पहले ही उस गीत को मैंने यूट्यूब में कि कहीं पर सुना, तो सुनकर मैंने यह सोचा कि देखो सांसारिक लोग इतना गहराई से इतना डेप्थ में जो है इसका इस बात का समझ उनको है। அதனாலதான் பாருங்க, நம்ம நம்ம எங்க பிரச்சனை அப்படின்னா, நம்ம சில வசனங்கள் எல்லாம் தவறாவே புரிஞ்சுகிட்டதுனால தான் இந்த பிரச்சனை. तो हमें कहाँ पर प्रॉब्लम है बोलने से, सारे वचन को हम गलत रीति में समझते हैं ना, वहीं पर हमारा प्रॉब्लम है। ஆ உலக சிநேகம் கர்த்தருக்கு அருவருப்பானது. என்னங்க பாஸ்டர்? उलग स्नेहम அதாவது संसार के साथ दोस्ती करना परमेश्वर के विरोध है. இந்த மாரி வசனங்கள தவறா புரிஞ்சுகிட்டோம். तो संसार के साथ जुड़ना, उनके साथ मेल मिलाप करना, प्रेम से रहना, ये जो है ऐसा नहीं करना है। ये वचन को हम गलत रीति में समझ गए ना, यही हमारा प्रॉब्लम है। ம். இந்த உலகத்திலும், உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். इस संसार और संसार की चीजों पर जो है प्रेम नहीं करना। அப்புறம் இன்னும் வசனங்கள் இருக்குது பாருங்க. அ உங்கள் உங்கள் பொக்கிஷங்கள பரலோகத்துல சேர்த்து வைங்க. आपका जो दौलत है ना, वो उसको स्वर्ग में इकट्ठा करके रखिए। இந்த பூமியில சேர்த்து வைக்காதீங்க. इस संसार में इकट्ठा मत करिए। இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு நம்ம தவறா புரிந்து கொண்டது நிமித்தம் நம்ம இந்த உலகத்தை எப்படி எடுத்துட்டோம்னா, இந்த உலக வாழ்க்கைக்கு நம்மள கடவுள் வந்து இந்த உலக வாழ்க்கையே வெறுக்கிறாரு. ஆண்டவருக்கு இந்த உலகமே பிடிக்காது. தேவனுக்கு இந்த உலகம் பிடிக்காது. அவருக்கு பரலோகம் தான் பிடிக்கும். அதனால நம்ம எல்லாரும் இந்த உலகத்த வெறுத்துட்டு பரலோகத்த தேடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். तो हम ये सारा वचनों को गलत से समझकर सोचते हैं कि परमेश्वर इस संसार से प्रेम नहीं करते हैं। हम सिर्फ परमेश्वर स्वर्ग को ही पसंद करते हैं। तो हम भी इस संसार को नफरत कर कर इन चीजों में मन नहीं लगाकर स्वर्गीय चीजों पर ही मन लगाना, उस पर आशा रखना, ऐसा हम सोच लिए। இப்படி போனதுனால தான் நம்ம ரொம்ப என்ன ஆயிட்டோம்னா, ரிலிஜியஸா மாறி ரிலிஜியஸ் பீப்பிள் பொறுத்தவரைக்கும் இந்த உலகத்த வெறுக்கணும். இந்த உலகத்த விட்டு போறத தான் வாஞ்சிக்கணுன்ற ஒரு இடத்துக்கு நம்ம இருதயம் வந்துருச்சு இப்ப. तो ये जो रिलीजियस पीपल है ना, धार्मिक लोगों का समझ ये है कि इस संसार को छोड़कर जाना है और स्वर्ग पर जाना, यही यही सोच उनके अंदर रहता है। ஆனா அந்த வசனங்கள் அப்படி சொல்லல. அப்படி பார்த்தா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்புனதே எதுக்கானா, உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார்ன்னு போட்டிருக்கு. God so love the world அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அவர் நேசிக்காத ஒண்ண அவர் உண்டாக்குனாரா? அப்ப அது அப்படி கிடையாது பாருங்க. அவர் ரொம்ப இத ஒண்ணொண்ணையும் நேசிச்சு, நேசிச்சு உண்டாக்கியிருக்காரு. तो ये सारा वचन ऐसा नहीं है, क्योंकि परमेश्वर ने अपना एकलौता पुत्र को इस संसार में प्रेम किया, इसीलिए इस संसार में यीशु मसीह को ही भेजा है। ऐसा ही वचन लिखा है। और बिना परमेश्वर पसंद किया, प्रेम रखा बिना इन चीजों को उत्पन्न नहीं कर सकेंगे। प्रेम के साथ ही एक एक चीजों को परमेश्वर ने बनाया। தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்படின்ன உடனே நம்ம ஆட்கள் வந்து இந்த உலகத்துல எதையுமே நம்ம அனுபவிக்கவே கூடாது. எதுவுமே இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிறதுக்காக படைக்கப்படல. எல்லாமே வந்து நம்ம அப்படியே பார்க்கணும் அவ்வளவுதான். அத விட்டு அப்படியே ஒதுங்கி போய் நம்ம அப்படி இருக்கணும். அப்ப அதுதான் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. तो जो कोई इंसान परमेश्वर से उत्पन्न हुआ, वह संसार पर जीत लेता है करके वचन है। इसको हम गलत समझकर सोचते हैं कि इस संसार का कोई अभिलाषा हम पर प्रकट नहीं होना है, प्रबल नहीं होना, कोई भी चीज़ों को एन्जॉय किया बिना हम मसीह में रहना, ऐसा गलत सोच लिए हैं। தேவனால்
நேத்து இப்ப நான் இந்த நாட்கள்ல டிவைன் டிஎன்ஏ பத்தி உங்களுக்கு நான் பேசிட்டு வரேன். நேத்து டிவைன் டிஎன்ஏ பத்தி இன்னும் கொஞ்சம் கூட தெளிவா பேசினேன். அந்த வேர்டும் இருதயம் கனெக்ட் ஆகுறத வச்சு வசனத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன் நெறைய விஷயத்த. तो इन दिनों में मैं डिवाइन डीएनए के बारे में आप लोगों से बात करता हूँ। कल के दिन में भी बहुत अच्छे रीति में समझाया कि अपना हमारे वर्ड और हमारा शब्द और हमारा मन एक होने से क्या होगा। ஸோ இன்னொன்னு டிவைன் டிஎன்ஏ உடைய அடுத்த ஒரு கேரக்டர் என்னன்னா, தேவனால் பிறந்தது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். तो दूसरा डिवाइन डीएनए क्या है बोलने से इस परमेश्वर से जो उत्पन्न हुआ वह संसार पर जीतेगा। 1 யோவான்ல எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான்ல the born of God எல்லாமே உலகத்தை ஜெயிக்கிறதாக இருக்கிறது என்று அங்க போடப்பட்டிருக்கிறது. तो पहला यूहन्ना में ऐसा लिखा है कि जो भी परमेश्वर से उत्पन्न हुए जो भी लोग उन लोग इस संसार पर जयवंत होते हैं। ஸோ அப்ப நீங்களும் நானும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். पहला यूहन्ना 5वां अध्याय का 4वां वचन, क्योंकि जो कुछ परमेश्वर से उत्पन्न हुआ है वह संसार पर जय प्राप्त करता है। நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். और वह विजय जिससे संसार पर जय प्राप्त होती है हमारा विश्वास है। ஸோ விசுவாசமே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள வந்திருக்கீங்க பாத்தீங்களா? இன் கிரைஸ்ட்ல நான் வந்து காட் சன்னுங்கிற அந்த ஒரு உணர்வுக்குள்ள டெவலப் ஆகுறீங்க இல்லையா? அதுதான் அங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு போட்டிருக்கே தவிர, சும்மா இது வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம்னு விட்டுட்டு போய் உட்கார்றதுக்கு பேரு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இல்ல. तो हमारा बिलीफ सिस्टम ऐसा बनता है कि इस हम परमेश्वर के द्वारा उत्पन्न हुए हैं, हम परमेश्वर का बच्चा है, पुत्र। इस बात का समझ जितना गहराई से हमारे अंदर आता है ना, वही है इस संसार पर जय प्राप्त करना। बल्कि यह नहीं है कि ये संसार का कोई चीज मुझे ये नहीं चाहिए, वो नहीं चाहिए, ऐसा नहीं है। பாருங்க, அப்படி பார்த்தா இன்னைக்கு எல்லா மதமுமே இததான் போதிக்குது. இன்னைக்கு ஜைன மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜைனிஸ்ட அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, உடையே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த குளிரு, கடுமையான குளிரு. இந்த குளிர்ல கூட அவங்க வந்து எல்லாத்தையுமே நாங்க வெறுத்துட்டோம். எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஜைன மதம். तो जैन ये बात जो है सारे अन्य जाति लोगों को भी जानते हैं, विशेष कर जैनिज्म लोग जो है इतना ठंडा में भी हमें कुछ जरूरत नहीं है, कुछ नहीं चाहिए बोल के अपना जो गॉड के लिए उस लोग ऐसे ही रहते हैं। துணியே இல்லாம ரோட்ல நடப்பாங்க. ஜைனர்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நிறைய இருக்காங்க. துணியே இல்லாம ரோட்ல நடந்து போவாங்க. जैनिज्म लोग जो है राजस्थान में रहते हैं, उन लोग बिना कपड़ा में ही ठंडा में भी जाएंगे। ஸோ ஏன் இத சொல்றேன்னா, இத வெறுக்கணுன்ற ஒரு ஒரு உபதேசம் இருக்கு பாருங்க. அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அது மதத்திலிருந்து இருந்து வந்தது. அது எல்லா ரிலிஜியனுமே போதிக்காது. அது மதவாத பிரசங்கம் அது. அது மதத்தின் எல்லா மதத்திலயும் ஊறி போயிருக்கிறது. கிறிஸ்தவத்துல மட்டும் கிடையாது. எல்லா மதமும் போதிக்கும். तो ये जो नफरत करना इस संसार की चीजों से, ये सिर्फ मसीह में नहीं है। क्रिश्चियन लोग सिर्फ नहीं मानते हैं, बल्कि जो जो लोग धार्मिक है ना, वो सारा रिलीजियंस में ये होता है। வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, எதுவுமே பூமிக்கு கீழே விளையிறத சாப்பிடக்கூடாது. तो लहसुन नहीं खाना है और प्याज नहीं खाना है। जो भी पृथ्वी के मिट्टी के नीचे जो बनता है ना, वो उसको नहीं खाना है। இது வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற அவங்க அப்ப என்ன சொல்றது நீங்க? அப்படி அதுதான் வந்து கடவுள் உலகத்தை வெறுக்கிறது அப்படின்னா, அப்ப அவங்க நம்மளை விட அதிகமா வெறுக்கிறாங்களே. उन लोग देखिए हमसे भी ज्यादा ही उस लोग नफरत करते हैं संसार की चीजों से। அப்ப ஆண்டவர் இதை சொல்லல பாருங்க. तो इस बात को परमेश्वर ने हमें नहीं कहा। எதை வெறுக்கணும்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, बाइबल किस बात को जो है नफरत करना है कहता है बोलने से,
இங்க பாருங்க, யோவான் எழுதின 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம் வாசிமா. நான் வாசிக்கிறேன் தமிழ்ல இப்ப. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உண்டானவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்ப எது எது எதை ஆக்சுவலி அவங்க வெறுக்க சொல்றாங்கன்றது இங்க அழகா போட்டிருக்கு பாருங்க. உலகம்னா அவங்க எதை மீன் பண்றாங்கன்றத கவனிங்க. तो किस बात को हम नफरत करना चाहिए करके इस वचन दोनों वचन में अच्छा से लिखा है। पहला यूहन्ना 2 अध्याय का 15वां और 16 वचन। तुम ना तो इस संसार से और ना संसार में कुछ की वस्तुओं से प्रेम रखो। यदि कोई संसार से प्रेम रखता है तो उसमें पिता का प्रेम नहीं है, ம், क्योंकि जो कुछ संसार में है अर्थात शरीर की अभिलाषा और आंखों की अभिलाषा और जीविका का घमंड, वह पिता की ओर से नहीं परंतु संसार ही की ओर से है। ம். இங்க இங்க ஒரு வேர்ட் நீங்க நோட் பண்ணணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. புரியுதுங்களா? இங்க வந்து அபிலாஷான்ற வேர்ட் யூஸ் பண்றாங்க. அந்த அபிலாஷான்ற வேர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். तो यहाँ पर एक वर्ड को आप अच्छा से ध्यान से पढ़िए, आंखों की अभिलाषा। ம். அதுக்கு அடுத்து சாரீரிக. சரீர சரி மாம்சத்தின் இச்சை. और शरीर की अभिलाषा। ஏன் இந்த 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 அபிலாஷான்ற வேர்ட் இருக்கு பாருங்களேன், இதுதான் டேஞ்சர். இந்த அபிலாஷா நம்ம ஹார்ட்ல இந்த 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 உலகத்துல இருக்கிறதை குறித்து அபிலாஷா நமக்குள்ள வரும்போது, அது வந்து அந்த மாதிரியான அபிலாஷா தான் நம்மள என்ன செய்யுது? தவறான பாதைக்கு நடத்துகிறது. அந்த அபிலாஷா கிட்ட ஜாக்கிரதையா இரு அப்படின்றது அங்க மேட்டர். तो यहाँ पर क्या डेंजर है बोलने से, जो अभिलाषा इस संसार के शारीरिक में और आंखों से जो अभिलाषा इस संसार पर रखते हैं ना, वही डेंजर है। उससे हम दूर रहना चाहिए। वह अगर अभिलाषा हम पर आएगा तो वो चीज जो है हमें गलत मार्ग पर ले चलेगा। ம். நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அபிலாஷா இல்ல. आप बहुत अलर्ट रहना है कि अभिलाषा नहीं होना। ஆமா. இச்சை நமக்குள்ள இருக்கா? இச்சை. அந்த இச்சைன்ற வேர்ட் இருக்கு பாருங்களேன். இச்சை. சோ அந்த இச்சை இச்சை வச்சுட்டோம். இச்சை நமக்குள்ள வருது அப்படின்னா தட்ஸ் ராங். तो वो अभिलाषा वह चीज अगर हमारे भीतर आता है तो वह गलत है। ஏன் அபிலாஷா வேணாம்? ஏன் அபிலாஷா ஏன் இச்சை வைக்காதீங்கன்றாரு? क्यों जो है अभिलाषा नहीं रखना है कहते हैं? ஏன் இச்சையினால இச்சை என்ன 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 பிரச்சனை வந்துரும்? இச்சை என்ன செஞ்சிட போகுது அப்படி நமக்கு? तो अभिलाषा ऐसा क्या कर देगा हमें? வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். याकूब 1 पढ़िए। 13. எக்காத்தேரா. சோதிக்கப்படுகிற எவனும் நல்லா கவனிக்கணும். இப்ப சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு தீமையை கொடுத்து, கடனை கொடுத்து, வியாதியை கொடுத்து, உங்க லைஃப்ல என்ன தேவையில்லாத விஷயங்களை கொடுத்து உங்களை சோதிக்க பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இத நல்லா மைண்ட்ல ஏத்தணும். இன்னைக்கு எல்லாம் இதான் பிரச்சனையே. வியாதி வந்துருச்சா, கர்த்தர் உன்னை சோதிக்கிற, கர்த்தர் ஏதோ ஒரு உன்னைய வந்து உருவாக்குறாரு, உன்னைய போட்டு உருவாக்குறாரு அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. இத நல்லா மைண்ட்ல வைக்கணும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இது வந்து இதை விட இதுக்கு மேல டாப் கிளாஸ் வேர்டு வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அவர் ஒருத்தனையும் சோதிக்கவே மாட்டார். याकूब पहला अध्याय का 13 वचन। जब किसी की परीक्षा हो तो वह यह ना कहे कि मेरी परीक्षा परमेश्वर की ओर से होती है, क्योंकि ना तो बुरी बातों से परमेश्वर की परीक्षा हो सकती है और ना वह किसी की परीक्षा आप करता है।
यहाँ पर अच्छा से लिखा है कि परमेश्वर किसी की भी परीक्षा नहीं करता है। बुरी बात को देखकर या रोग को देखकर, परेशानी को देखकर हमें परीक्षा कभी नहीं करते हैं। यह हमारा गलत समझ है कि रोग आ गया तो परमेश्वर हमें बनाता है। ये परमेश्वर के द्वारा ये परेशानी हमें आया है। ये हमारा गलत समझ है, लेकिन कभी भी परमेश्वर किसी को भी बुरी बातों देखकर परीक्षा नहीं करते हैं। இன்னைக்கு நம்ம ஆளுகளுக்கு கிறிஸ்தவனுக்கு வியாதி வந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா, கர்த்தர் அவங்கள சோதிக்கிறார். கர்த்தர் அவங்கள பரீட்சை பார்க்கிறார். கர்த்தர் அவங்கள வந்து உருவாக்குறாரு. ஏய் இந்த மாதிரி கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் நல்ல மைண்ட்ல நல்ல டீப்பா ஏத்துங்க. கர்த்தர் ஒரு நாளும் கெட்டத வச்சு என்னைய சோதிக்க மாட்டாரு. இது அவர் கேரக்டர் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. तो मसीह लोग किसी का भी रोग आ गया है या फिर एक्सीडेंट हो गया तो पहला हम ये कहते हैं कि परमेश्वर ने हमें परीक्षा किया है, हमें सीधा करने के लिए ऐसा-वैसा करके सोचते हैं। लेकिन मैं कहता हूँ परमेश्वर का कैरेक्टर वह नहीं है, परमेश्वर किसी को भी कभी भी बुरा चीज़ देखकर परीक्षा करने वाला ही नहीं है। यह बात को हम अच्छी रीति से डीप से समझना चाहिए। இப்ப அப்படி இருந்தும் நம்ம வாழ்க்கையில நெறைய சோதனை வருது. ऐसा रहकर भी हमारा जीवन में अनेक परीक्षा आता है, அப்ப அது எங்க இருந்து வருது சோதனை? நம்ம तो ஏன் वह சோதிக்கப்படுறோம்? நம்ம வாழ்க்கையில ஏன் சோதனை வருது? तो वो परीक्षा कहाँ से आता है? क्यों हम परीक्षा में पढ़ते हैं? வசனம் 14. இப்ப கவனிங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இங்கதான் மேட்டர் வருது. तो वचन 14 में लिखा है, परंतु प्रत्येक व्यक्ति अपनी ही अभिलाषा में खींचकर और फंसकर परीक्षा में पड़ता है। எப்படி எப்படி? ஒவ்வொருத்தனும் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு. முதல்ல கவனிக்கணும். இச்சை வந்து இழுப்புண்டு. முதல்ல அதை அட்ராக்ட் பண்ணும். இழுக்கும். இச்சை நம்ம ஹார்ட்ல இருந்தது. இப்ப ப்ராப்ளம் வந்து நமக்கு வெளியில இல்ல. நமக்கு வெளியில கிடையாது. ப்ராப்ளம் நம்ம இருதயத்துல இருக்கு. நம்ம இருதயத்துக்குள்ள இச்சைன்ற விஷயம் இருந்ததுன்னா புரியுதுங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகம் பிரச்சனை, இந்த உலகம் பிரச்சனை, இந்த உலகம் தப்புன்றீங்க. ப்ராப்ளம் உலகத்திலே கிடையாது. ப்ராப்ளம் நம்ம ஹார்ட்ல இருக்கு. तो यहाँ पर स्पष्ट रूप से लिखा है कि अभिलाषा जो है हमें खींचता है करके। तो हम सोचते हैं कि संसार में प्रॉब्लम है, बाहर से प्रॉब्लम है करके। ऐसा नहीं है, बल्कि हमारा अंदर ही प्रॉब्लम है। हमारे अंदर अभिलाषा जो है हमारे अंदर है, वो अभिलाषा जो है उस कार्य को खींच कर लाता है, इसीलिए हम परीक्षा में पढ़ते हैं। சோ இச்சைன்ற ஒரு மேட்டர் தான் நம்ம ஹார்ட்ல இருக்கிற இச்சைன்ற பிரச்சனை தான் எல்லா நம்ம வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். तो हमारा हृदय में जो अभिलाषा है ना, वही कारण है जो हमारे जीवन में जो कुछ भी देखते हैं, वो उस अभिलाषा के वजह से ही आता है। இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல என்னை உட்கார வச்ச ஒரு ஆள் இந்த பிட்காயின் வாங்க சொல்லி ஒரே தொந்தரு ஸ்கூல்ல பக்கத்துல என்ன வாங்க சொன்னாங்க? ஸ்கூல்ல வாத்தியார் ஒருத்தர் என்ன வாங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? பிட்காயின் கிரிப்டோ காயின்ஸ். अच्छा, बिक्टो कॉइन्स लेने के लिए पिछले दिन में एक व्यक्ति ने मुझे बहुत बोले। அவர் சொல்றாரு இதுல அப்படி வந்துரும், இதுல இப்படி வந்துரும், இதுல அவ்வளோ கிடைக்கும், இதுல இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னாரு. சரிங்க, ஓகேங்க, நான் போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். तो वो व्यक्ति ने कहा इसमें इन्वेस्ट करने से आपको ऐसा हो जाएगा, इतना मिलेगा ऐसा। तो मैंने कहा ठीक है, मैं डालता हूँ बोलकर निकल गया वहां से। இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க இப்ப இது என்னைய மாதிரி இன்னொருத்தன் கேட்டான், அவன் வந்து பெரிய ஒரு பணத்தை கொண்டு போய் போட்டான் அதுல. तो इसमें क्या परेशानी है बोलने से? अगर मेरे तरह ही कोई बड़ा रिच पार्टी कोई सुन लिया है तो वो क्या करेगा? अपना सारा पैसा उसमें जाकर इन्वेस्ट करेगा। மொத்த பெண் இது ரிட்டையர்மெண்ட் காசையும் 10 லட்சத்தையும் கொண்டு போய் அதுல போட்டான் கேட்டுட்டு. சரி ஒரே வருஷத்துல உங்களுக்கு 30 லட்சமா திரும்ப கிடைக்கும் உடனே 20 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு போய் போட்டான்.
तो वो व्यक्ति ने जो रिटायरमेंट हुआ है तो उसका पूरा 10 लाख उठाकर जाकर इन्वेस्ट कर दिया होगा, क्योंकि वो व्यक्ति बोला होएगा कि 1.5 साल में आपका इसका 10 लाख का बदले 30 लाख मिलेगा। वो खुशी में जाके डबल होता है बोल के दे दिया। ம். இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப பணம் போயிருச்சுன்னு வச்சுக்கங்க. இன்கேஸ் பணம் போயிருச்சு. போயிட்டா. तो अभी क्या होगा? पैसा तो अभी चले गया। இப்ப என்ன சொல்லுவான்? அவர் தான் என்னை ஏமாத்துனாரு அப்படிம்போம். अच्छा, तो पहला उसको नुकसान हो गया तो हम क्या बोलेंगे? वो व्यक्ति ने मुझे नुकसान कर दिया। கிடையவே கிடையாது. ऐसा है ही नहीं। உங்க இருதயத்துல ஏற்கனவே விழுகிறதற்கான ஒரு விஷயம் உங்க இருதயத்துக்குள்ள இருந்ததுனாலதான் அவன் சொல்ற வார்த்தை என்ன ஆகுதுன்னா உள்ள வந்து ஏற்கனவே உங்க மனசுக்குள்ள இச்சைன்ற ஒரு கொக்கி உங்க மனசுக்குள்ள ஒரு கொக்கி இருக்கிறதுனாலதான் இந்த கொக்கி அவன் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா வந்து மாட்டுதீங்க அப்படி லாக் ஆகுது. அதுதான் அங்க சிக்குண்டுன்னு போட்டிருக்கு. சிக்கிக்கும்னா என்ன அப்பாங்க ஏற்கனவே சிக்கிற மாதிரி ஒரு விஷயம். இந்த இந்த இச்சை நிறைந்த இருதயம் இருக்கு பாருங்களேன், இது எப்ப பார்த்தாலும் சிக்கிக்கும் போய் எதுலயும் அவங்கள சிக்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த இச்சை நிறைந்த இருதயம் கொக்கி வச்சிருக்குது. நிறைய கொக்கி தொங்கும், ஏகப்பட்ட கொக்கிகள் இருக்கும் அதுல. கொக்கி மாதிரி டக்குன்னு அங்கிட்ட இருந்து ஒருத்தன் உன்னை விட்ட உடனே சக்குன்னு மாட்டும். உடனே அப்படி மாட்டின உடனே அப்படியே இங்க இழுத்துக்கிட்டு போவீங்க, ஏன்னா சிக்குண்டு. तो वो व्यक्ति जो है उस नुकसान हुआ वाला आदमी का साथ धोखा नहीं किया, बल्कि वो जो अभिलाषा है ना उसका हृदय में पहले से ही था। वो अभिलाषा था बोलकर वो जब एक हुक है, जब अनेक हुक अभिलाषा के अंदर रहता है तो ये जाकर खुद ही फंसा, बल्कि बाहर से किसी ने उसे कुछ नहीं किया। इसका अंदर पहले से फंसने का, गिरने का अभिलाषा उसका हृदय में था। முதல் ஆதாம்கிட்ட வந்து பிசாசு பேசினா, இதை சாப்பிடுப்பா ஆண்டவர் மாதிரி ஆயிடுவ, ஆண்டவர் மாதிரி ஆயிடலாம் நீ அடுத்த நாள், இப்பவே இதை சாப்பிட்டீனா அதனாலதான் அவர் உனக்கு தடுக்கிறாரு அப்படின்ன உடனே ஏற்கனவே இவன் இருதயத்துல இச்சைன்ற ஹூக்கு இருந்ததுனாலதான், இவன் இருதயத்துக்குள்ள இச்சைன்ற ஒரு மேட்டர் ஏற்கனவே இருந்ததுனாலதான் அந்த வார்த்தை போய் கரெக்டா லாக்ல மாட்டுச்சு. இது இல்லன்னு வச்சுக்கீங்களேன், இங்க ஹார்ட்ல அது இல்லன்னு வச்சுக்கீங்களேன், இயேசுநாதர்கிட்ட கூட தான் வந்து பேசினா, ஏன் இயேசுநாதரோட இருதயம் ஏன் மாட்டல? तो अब शैतान देखिए यहाँ पर पहला आदम से आके कहा कि ये फल को तो जब खाएगा तो परमेश्वर के रूप में बदल जाएगा। बोला तो आदम, पहला आदम के हृदय में वो अभिलाषा का हुक उसके अंदर था, तो ये जब जाल फंसाया तो वो फंस गया, बाहर से नहीं हुआ, इसके अंदर ही उसका हार्ट में पहले से ही वो अभिलाषा था। इसीलिए वो पहला आदम ने गिर गया। क्यों यीशु मसीह उस पर नहीं गिरे जब शैतान ने आकर बहकाया तो? பாஸ்டர் பாஸ்டர் அவன் பேசி பேசியே என் மைண்ட மயக்கிட்டான். हम बोलेंगे कि पास्टर वो व्यक्ति जो है बात कर करके ही मुझे फंसा दिया। நான் சொல்றேன் உங்க இருதயத்துல ஊக்கு இல்லாம நான் சொல்றேன் எவனாலையும் எவன் போடுற ஊக்கம் அங்கிட்டு இருந்து மாட்டாது. तो मैं क्या இங்க ஒருத்தன் விழுகிறான்னா ஒரு 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 பையன் சொல்லுவாங்க, அந்த பையன் பேசி பேசி என் பொண்ணு மனச மயக்கிட்டான் அப்படிம்பாங்க. எவனும் பேசியெல்லாம் மயக்க முடியாது. ஏற்கனவே மயங்குற நிலைமையில தான், மயங்குற ஒரு விஷயத்துலதான் அங்க ஏற்கனவே ஊக்கு இருந்ததுனாலதான் மாட்டி இருக்கு. இது புரியணும். तो मैं कहता हूँ अभी कुछ लोग बोलेंगे कि वो लड़का जो है बात कर 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 मेरी बेटी को फंसा दिया। मैं कहता हूँ वो फंसाया नहीं, गिरने का, फंसने का हुक जो है अभिलाषा आपका हृदय में पहले से था, इसीलिए वो जाकर फंस गया। நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. எப்பயுமே அடுத்தவங்க மேலேயே சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் இவங்கதான் இவங்கதான்ட்டே இருப்பாங்க. எவனும் கிடையாது. உன் வாழ்க்கையில வந்த பிரச்சனைக்கு காரணம் நீதான். ஏன்னா உன் இருதயத்துல இச்சை என்கிற ஒரு ஹூக்கு, இச்சைங்கிற கொக்கி இருக்கிறதுனாலதான் இந்த கொக்கி தான் ஏகப்பட்ட மேட்டர்ல உன்னை மாட்டி விட்டுருக்கு.
तो मैं कहता हूँ हमारे जीवन में आने वाली परेशानियों का हम ही कारण है, बल्कि दूसरे लोग नहीं हैं, क्योंकि अभिलाषा का जो भूख हमारे हृदय में है। இப்ப ஃபோன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, பான் வீடியோ இருக்குது. எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் இருக்குது இதுல. ஐயோ! முழு உலகமே இதுக்குள்ள தான் இருக்குது. டார்க் வெப்ன்னு ஒண்ணு இருக்குது. அது உள்ள போனீங்கன்னா, பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்குது. எவ்வளவோ கெட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனா, அது எல்லாமே ஏன் நம்மள வந்து பிடிக்கிறது இல்ல அப்டின்னா, நம்ம இருதயத்துல எந்த ஹூக்கு நம்ம இருதயம் எந்த ஹூக்ல இருக்கோ, அந்த ஹூக்கு தான் சிக்கும். உங்க இருதயத்துல இல்லாத ஹூக்கு சிக்காது. तो अभी फ़ोन में देखिए पॉर्न वीडियोज़ है, बहुत सारा बुरी बातें हैं, उस पर हमारा हृदय क्यों नहीं जाता है बोलने से हमारे अंदर वो हूक नहीं है। जो अभिलाषा का हूक हमारे अंदर रहता है ना, उस पर ही जाकर हम फँसेंगे। சோ நம்முடைய வீழ்ச்சிக்கு என்னைக்கும் யாரையும் காரணம் சொல்லிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா உங்க லைஃப்ல சோதனைன்ற ஒரு இடத்துல இருந்து வெளியே வர முடியாது. சில பேர் லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் சோதனையிலே தான் சாவான். ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசு நாட்ட டெய்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. அவர் என்ன பண்ண முடியும்? உன் இருதயம் இவ்வளவு இவ்வளவு பூக்கால நிரம்பி கிடக்கு. அப்படியே கொக்கி கொக்கி கொக்கியா தொங்குது. அப்புறம் என்ன பண்றது? வெளிய போனாலே கொக்கி கொக்கி எவன் கொக்கி விட்டாலும் உனக்கு மாட்டுது. எவன் என்ன பண்ண முடியும்? பண ஆசை எல்லாம் கொக்கி உனக்குள்ள இருக்குது. இதத்தான் அந்த இச்சை தான் டேஞ்சர் அப்படிங்கிறது தான் அங்க நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, உலகம்ன உடனே இங்க ஆண்டவர் படைச்சத பூரா வெறுக்கணும். எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். அத பைபிள் பேசல. இதத்தான் சொல்ல வரேன். तो कुछ लोग बोलेंगे कि मेरा परेशानी दूसरों का वजह से ही है करके। ऐसा बोलकर हम प्रार्थना करेंगे तो परमेश्वर भी कहेंगे कि तेरा हृदय में बहुत सारा ऊक है। अपना हमारे प्रॉब्लम जो है हमारे जीवन में जो परीक्षा आता है ना, वो हमारे वजह से ही आता है। हमारा हृदय में जो हुक हुक के वजह से ही हम फँसते हैं। इसको आप पहला एक्सेप्ट करना है और इससे हम बाहर आने से ही हम उस परीक्षा से बाहर आ पाएँगे। इसी को अभिलाषा कहते हैं। संसार ऐसा हम गलत नहीं सोचना है कि संसार को हम नफरत करना है, यह नहीं चाहिए, वो नहीं चाहिए। ऐसा संसार को नफरत नहीं करना चाहिए, बल्कि हमारे अंदर जो अभिलाषा है ना, उस पर हम जयवंत पाना है। பிசாசா நெறைய பேர் சொல்றாங்க, பிசாசால தான் நாங்க விழுகிறோம். பிசாசாலலாம் எவனும் விழ முடியாது. பிசாசால விழணும்னா இயேசுவும் விழணும். இயேசு ஏன் விழல? तो பிசாசெல்லாம் மேட்டரே கிடையாது. உன் இருதயம் எப்படின்றத வச்சு தான் பிசாசு என்ன செய்ய முடியுங்கிறதே இருக்கு. तो कई लोग कहेंगे कि शैतान ने मुझे गिरा दिया है। अगर शैतान आपको गिराया है तो क्यों यीशु मसीह को नहीं गिरा पाया? क्योंकि हमारा हृदय कैसा है ना, उसके प्रति ही हम गिरेंगे या स्ट्रांग रहेंगे, निर्भर करता है। நெறைய பேருக்கு இதான் பிரச்சனை பாருங்க. எதுவுமே தான் தான் தப்ப தான் தப்புன்னு ஏத்துக்க மாட்டான். எப்பயுமே அடுத்த மேலயே சொல்லுவான். நீ தான் அப்படி பண்ணிட்ட. நீ தான் அப்படி பண்ணிட்ட. அவன் தான் என்னை இப்படி ஏமாத்துனான். இவன் தான் என்னை டேய் எல்லா பையனையும் ஏமாத்துறதுக்கு ரெடியா நீ உன் ஆட்ட வச்சிருக்க. तो हम விளையாடிட்டு போற மாதிரி கிரவுண்ட் மாதிரி இருக்கு உன் ஹார்ட். முதல்ல அத மாத்து. तो हम अनेक समय में कहते हैं कि वो व्यक्ति ने मुझे इस तरह किया धोखा दिया करके। ऐसा नहीं है। हमारा हृदय जब सही रहेगा तो हम किसी में नहीं फंसेंगे। पहले हम अपना हृदय को परिवर्तन करना है। ஹalleluya. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? कितने लोगों को बात समझ में आया? புரியுதா? கண்களின் ஈச்சை, மாம்சத்தின் ஈச்சை. இந்த ஈச்சை தான் உங்க ஹார்ட்ல கிடக்கிற கொக்கி. இது உங்களை ஒவ்வொரு நாளும் இழுத்து இழுத்து சோதனைக்கு போட்டு, உங்கள அப்படியே சோதனைன்ற பாத்திரத்துல வச்சு வறுத்து உங்கள ஒரு வழி பண்ணிட்டே இருக்கும். கடைசியில நீ கடவுள சொல்லி குத்தம்ல, யாரையும் சொல்ல முடியாது. இதான் तो டாக்டர். शरीर की अभिलाषा और आँखों की अभिलाषा, ये दोनों हमारा हृदय में रहकर हमें कि एक-एक चीज़ पर खींच-खींच कर हमें फँसाता है। इस वजह से हम परीक्षा में पढ़ते हैं। इसको छोड़कर परमेश्वर हमें कोई परीक्षा पर नहीं लाते हैं या कोई व्यक्ति भी हमें परीक्षा में नहीं डालते हैं। हम खुद ही अपने अभिलाषाओं के द्वारा फँसते हैं। टेक रिस्पांसिबिलिटी. तो अपने आप में पर आप रिस्पॉन्सिबिलिटी ले लीजिए। मैं गिरा तो मेरे वजह से गिरा. ये जिस दिन ये ज्ञान आ गया ना तुम ज्ञानी बन गया.
என்னைக்கு இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் விழுந்ததுக்கு காரணம் நான் தான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க ஞானி ஆயிட்டீங்க. ம்.